ரெண்டாவது நாள் காலையில் பொங்கல் ஒரு ஹோட்டலில் பொங்கல் சாப்பிட உட்காந்துருக்கோம். வெண்பொங்கல் ஐயா முதல்ல இட்லி தான் வேணும்னாரு. நாங்கள் கொஞ்சம் பொங்கல் கொடுத்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஐயா சாம்பாரா? ரெண்டாவது நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம். லாட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டோம். போயிட்டு வரோம். சோத்திரமாண்டவர் ஏசப்பா நன்றி. ஆண்டவருக்கு நம்ம எதிர்பார்க்கறது இந்த உறுதி தான். நீங்க உறுதியான பிசாசை ஜெயிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சனாலதான் அவன் உங்களை உறுதி இல்லாமே நோக்கி முன்னாடி வண்டி போகுது, பின்னாடி ஒரு வண்டி வருது. இதுக்கு இடையில் மத்தியில் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி போய் சைக்கிளையா போறாரு? என்னதுப்பா? இல்லை கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு போறாரா? சைக்கிள்லையா? கஷ்டப்பட்டு முன்னாடி ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டி. என்ன கடை வருதுங்கய்யா? கிருஷ்ணா பால் பண்ணை வருது. அதில் போய் வேற குடிக்கணும், அது ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கே ஒரு டோல்கேட் தெரியுது பாருங்க. அந்த டோல்கேட்டை தாண்டணும், அது ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டோல்கேட்டை தட்டுறது கஷ்டமா. ஆமாம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஏன் போகிறோம்? தூங்குறதுக்காக போகிறோம். கூட்டம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் நைட்டு மணி எத்தனடா? 11:30. 11 ஐயா. இது வாங்கியிருக்கேங்க ஐயா. முடிஞ்சிருச்சு. பேக்கோட இறங்கியாரு. தன்ராஜ் ஐயா வீடு வந்துருச்சு. போயிட்டு வரோம். பாய். மணி 12 மணி. வாழைத்தோப்புக்கு நேரம் நிறுத்தியிருக்கோம். இதான் நம்ம ஏரியா. என்னங்க ஐயா கூட்ட முடியல. ஏன் வீட்டில் போட்டுங்க. ரைட்டிங்க, போயிட்டு வரேன். பாய். ஓகே. ரைட்டிங்க. சரி, காலையில் சீக்கிரம் சர்ச்சுக்கு வந்துருங்க. ஒரு நாளும்